வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் ஒரு காணொலியின் மூலமாக நீங்கள் பார்த்த இந்த காட்சி அரசினர் கூர்நோக்கு இல்லம், சென்னையில் இருக்கக்கூடிய பொதுவாக உங்களுக்கு அறியப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளி என்று சொல்லக்கூடிய, இன்னும் எளிமையான மொழியில் சொன்னோம்னா குழந்தைகளுக்கான ஜெயில்னு சொன்னால் இன்னும் எளிமையாக இருக்கும். அது ஒரு கூர்நோக்கு இல்லமாக இருக்க வேண்டியது, ஒரு சீர்திருத்த பள்ளியாக இருக்க வேண்டிய இடங்களில் தொடர்ச்சியாக இந்த சிறார் சீர்திருத்த பள்ளி அல்லது கூர்நோக்கு இல்லங்களிலிருந்து சிறுவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள் என்ற செய்திகளை நாளிதழின் மூலமாக பார்த்துக்கலாம். நேற்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு இது. சிறுவர்கள் சிலர் தங்களுடைய கைகளில் பிளேடை வச்சுக்கிட்டு தங்களுடைய கழுத்தை அறுத்துருவோம், கையை அறுத்துருவோம் என்று கதறி துடித்து எங்களை இங்கேருந்து கூட்டு போயிடுங்கன்னு அவங்களுடைய பெற்றோரிடம் கெஞ்சக்கூடிய காட்சி, பெற்றோர்கள் பதைபதைத்து நிற்கக்கூடிய காட்சி, காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய முயற்சி, வழக்கம் போல் ஊடகங்கள் அதை படம் பிடிக்கக்கூடிய காட்சிகள், இதுதான் நீங்கள் பார்த்த ஒன்று. இதில் இந்த சிறுவர் கூர்நோக்கு இல்லங்கள், அரசினர் கூர்நோக்கு இல்லங்களுடைய தேவையும் அவசியமும் என்ன, குழந்தைகள் எவ்வாறு அங்கே நடத்தப்பட வேண்டும், அதற்கான விதிமுறைகள் என்னென்ன இருக்கின்றன, இவர்கள் ஏன் அங்கே அனுப்பப்படுகிறார்கள், அங்கு எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், இதுவே இன்றைய பிரதான கேள்வி நேர பொருளாக இருக்கிறது. அரங்கில் இது குறித்த ஆழமான அறிவு கொண்ட 4 ஆளுமைகள் நம்முடைய இணைகிறார்கள். பயணிக்கலாம். திரு பாடம் நாராயணன், மாற்றம் இந்திய அமைப்பின் சார்பில் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு பெருமாள் மணி, அரசியல் திறனாய்வாளர், நம்முடைய இணைகிறார். வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி திரு சுடர் முருகையா அவர்கள் இணைகிறார். வணக்கம். அதேபோல் எவிடன்ஸ் திரு கதிர் அவர்களும் நம்முடைய இணைகிறார். 4 என்னுடைய வணக்கம். திரு நாராயணன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்பான வழக்கு ஒன்று நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் வெளிப்பாடாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருந்தது. ஒரு அடிப்படையில் மிக எளிமையாக நேயர்களுக்கும் புரிகிற மாதிரி, சிறுவர் சீர்திருத்த பள்ளி என்றால் என்ன, கூர்நோக்கு இல்லம் என்றால் என்ன, இரண்டுக்குமான வித்தியாசம், இதனுடைய தேவையும் அவசியமும் என்ன, அங்கே என்ன செய்யப்படணும்? அன்றைக்கெல்லாம் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அப்சர்வேஷன் ஹோம், கூர்நோக்கு மையங்கள், கூர்நோக்கு இல்லங்கள்ன்றது எப்படின்னா, குற்றம் செய்யப்பட்டதாக, சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சிறார் வந்து சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பு, இந்த சிறார் நீதி பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த கூர்நோக்கு இல்லங்களில் வந்து தற்காலிகமாக வைக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வந்து அந்த தவறுக்கான விசாரணை நடைபெறும். அதற்காக நன்னடத்தை அலுவலர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும். அது வந்து சிறார் நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்பட்டு அந்த சிறார் வந்து நல்ல வழிக்கு போவதற்கான செயல்பாடுகளில் இறங்கணும், அப்படி தான் கூறுகின்றார்கள். அப்போ தற்காலிகமாக அவர்கள் தங்க வேண்டிய ஒரு இல்லமாகத்தான் கூர்நோக்கு மையங்கள் இருக்கின்றன. அதற்கு பின்பு அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். இந்த தவறுக்கு வந்து அவர்களுக்கு வந்து தண்டனைன்னு எதுவுமே கிடையாது, ரிஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அவர்கள் வந்து திருந்தி வாழ்வதற்கான, திருப்பி சமூக நீரோட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதனால் பள்ளியில் சேர்ப்பது, அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தவறுக்கு வந்து மன்னித்து விட்டு ஒரு அறிவுரை மட்டும் கூறிவிட்டு பள்ளியில் சேர்ப்பது என்பது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த விசாரணை காலகட்டத்திலேயே பின்பு அல்லது இல்லை அவர்கள் வந்து உடனடியாக இப்போ வந்து சமூக நீரோட்டத்துக்குள்ளே போக முடியாது, பொது இடத்துக்கு போக முடியாது, குடும்பத்துக்கு அனுப்ப முடியாது, அவர்களுக்கான சீர்திருத்தத்துக்கான தேவை இருக்கிறது என்று நினைத்தார்கள் என்றால் அதற்கப்புறம் ஸ்பெஷல் ஹோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பள்ளியில் வைத்துக்கொண்டு அங்கே பள்ளியும் நடத்தி கொண்டு அவர்கள் படிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கான கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவர்களை மீண்டும் வந்து அவருடைய எதிர்காலத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை இறங்க வேண்டும். அதற்காக தான் இருக்கிறது. ஆனால் அதுபடி நடக்கின்றதா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. சட்டம் வந்து நம்மளுடைய சிறார் நீதி மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000 உருவாக்கப்பட்டது. அதற்கு பல்வேறு சட்ட திருத்தங்கள் வந்தன. 2006 வந்து சட்ட திருத்தம் வந்தது. அதற்கு கடந்த ஆண்டு வந்து புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காக உலகின் மிகச்சிறந்த சட்டங்களில் ஒன்று என்று சொல்ல முடியும். அதற்கான விதிகளையும் மத்திய அரசு வந்து ஒரு மாடல் ரூல்ஸையும் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. மாநில அரசு இதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கு. இன்னும் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணல, அதற்கான விவாதங்கள் இருக்கிறது. நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் வந்து மிகச்சிறந்த சட்டம். ஆனால் பேப்பரில் இருப்பது வந்து நடைமுறையில் இருக்கிறதா,
அப்படிங்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, ஓகே. அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத குறித்து நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். திரு சுடர் முருகையா, அவர் சொன்ன மாதிரி அது ஒரு சீர்திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. குழந்தைங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்து செய்வதில்லை. அவர்களுக்கான புறச்சூழல், இன்ன பிற காரணிகள், அவங்களுடைய பேரண்ட்டு, அருகாமையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பையனை எதை நோக்கி நகர்த்துது, ஒரு குழந்தைய எதை நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ அவனை மைய நீரோட்டத்தில் கலக்கச் செய்வதற்கான ஒரு முயற்சியாக கூர்நோக்கு இல்லங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் அவ்வாறு இருக்கிறதாங்கிற கேள்வியை நாராயணன் வைக்கிறார். நாம் கேட்டறிந்த படித்த விஷயங்களில் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப ஆபத்தாகவே இருக்குது. அங்கே சிறுவர்களுக்கு பாலியல் ரீதியிலான கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்படுவது, போதை பொருள் புழக்கங்கள் உள்ள ரொம்ப அவனை இன்னும் கொஞ்சம் அதிக கிரிமினலாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளும் தான் அங்கே நடைபெறுகின்றன அப்படிங்கிற செய்திகளை கேட்கின்ற பொழுது உள்ளபடி அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு அல்லது இந்த மாதிரியான பார்வையோடு அவர்களை அணுக வேண்டும்? அதாவது தன்னை பற்றி உணராமல் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி எந்தவித திட்டமும் இல்லாமல் ஏதோ ஒரு உந்துதல் சக்தியினால் இந்த மாதிரி சிறுவர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு உரிய தகுதி படைத்தவர்கள் என்பதற்காக தான் அரசாங்கம் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி, அதற்கான சட்டம், மேற்கொண்டு அந்த சட்டங்களிலே என்ன திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்குள்ள அதே சந்தேகம் எனக்கும் உண்டு. இந்த சீர்திருத்த பள்ளி முறையாக இயங்குகிறதா என்றால், நானும் முறையாக எல்லா இடங்களிலும் இயங்கவில்லை என்பது கண்கூடாக கண்ட உண்மை. ஏன்னா நான் இதை சமூக பிரச்சனையாக பார்க்கிறேன். சமூக பிரச்சனையாக பார்க்கும் பொழுது திருந்தி வாழ வேண்டிய சிறுவர்கள் ஒரு குற்றவாளியைப் போல், இப்போ நேற்று இப்போ நீங்கள் காமிச்ச இந்த காணொலியில் பார்த்தோம்னா, பிளேடில் நான் கீறிக்கிருவேன், அறுத்துக்கிருவேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்லுகின்ற அந்த காட்சியை மாத்திரம் திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது பயமுறுத்து, அதாவது காவலர்களை மாத்திரமல்ல, யார் வந்தாலும் அவங்க அது மாதிரி பயமுறுத்துவாங்க. ஆக இப்படி நம்மளால் பயமுறுத்த முடியும், இப்படி பயமுறுத்தினா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம், ஒரு தவறான எண்ணம் அவனுடைய மனதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நான் இது எப்படி எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற கொடுமையை விட நான் அறுத்துக்கிட்டு சாகிறதே மேலுங்கிற முடிவுக்கும் வந்துட்டான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சில தவறுகள் நடக்குது அப்படின்ட்டு. அதை முற்றிலுமாக நான் மறுப்பதற்கில்லை. தவறுகள் நடக்கத்தான் செய்கின்றன. அதனாலும் பாதிக்கப்பட்டு அவர்கள் இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஊடகத்தின் வாயிலாக இதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கோம். அதனால தான் எங்களெல்லாம் அழைச்சிருக்கீங்க நீங்கள். இப்போ அந்த சிறுவர்களுடைய எதிர்காலம் என்பதை மையப்பொருளாக வைத்து அதற்குரிய ஆக்கப்பூர்வமான, அதாவது வாதம் என்பது இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை, ஒரு செயல் திட்டத்தை அரசு எடுக்க வேண்டிய தருணம் இது. இல்லை, ஓகே, நான் அது அரசு நோக்கி நகரலாம். என்னுடைய கேள்வி என்பது, காவல்துறை இன்னைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. காவல்துறை தான் இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணம்னு அவர் சொல்கிறாரு. இது சிறுவர் சீர்திருத்த பள்ளியா அல்லது சீரழிக்கும் பள்ளியா? காவல்துறையினர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் காவல்துறையின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது? அதாவது அரசியல்வாதிகளுக்கு, நண்பர் விஜயகாந்துக்கு சொல்கிறது என்னென்னா, எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசக்கூடாது. அப்படி காவல்துறையினருக்கு எந்த பங்களிப்பும் இல்லைங்கிறீங்க? காவல்துறைக்கு தான் முழுக்க பங்கு என்று சொல்வது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகல்ல. காவல்துறை மாத்திரம் இதில் பொறுப்பல்ல, சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது, பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதை மறந்துட்டு அவர் முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது சரியானதல்ல என்பது எனக்கு கருத்து. நான் கதிர் அவருடைய தொடக்கச்சுட்டு கருத்தை கேட்டு வரேன். இதில் கேட்கக்கூடிய செய்திகள், பார்க்கக்கூடிய செய்திகள் மிக வேதனை தரக்கூடிய செய்திகளாக தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு பக்கம் வாதங்கள் வைக்கின்றது. இவங்களை நீங்கள் மைய நீரோட்டத்தில் கலக்கணுங்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு அவர்கள் தயாரா அப்படிங்கிற கேள்வி வருது.
அவங்க அதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்கள ஐசோலேட் பண்ணி இன்றைக்கி தனியாக வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அங்கே போயும் அவர்கள் இந்த அளவிற்கு துணிகிறார்கள், அல்லது அவர் சொன்ன மாதிரி கையை அறுத்துக்கிறேங்கிற மனநிலைக்கு போகிறான்னு சொன்னால் ஒரு த்ரெட் பண்ணி அல்லது ஒரு மிரட்டின் மூலமாக எதையும் சாதித்து விட முடியுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆபத்தான போக்கை கொண்டு நாம் அவர்களை இன்னமும் ஐசோலேட் பண்ண வேண்டியிருக்குது. இன்னமும் கூட கடுமையான தண்டனைகளின் மூலமாக அல்லது கடுமையான சட்டங்களின் மூலமாகத்தான் அவர்களை திருத்த முடியுமே தவிர அவங்ககிட்ட போய் நீதி போதனைகள்லாம் சொல்லி திருத்த முடியாதுங்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? முதல்ல இந்த சட்டத்தில் ஜேஜே ஆக்டில், ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டில் வந்துட்டு அந்த குழந்தைகளை வந்து கைதிகள் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்றாங்க. சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்கள வந்து சிறையில் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, பாதுகாப்பில் இருக்கிறார்கள்ன்ற டேர்ம்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஐயா சொன்னார் காவல்துறைக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது, காவல்துறை தான் பொறுப்பேற்கணும். ஜேஜே ஆக்டில் மிக தெளிவாக சொல்லுது, 7 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள குற்றங்கள் இருக்கிறவங்கள தான் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கணும். அது இன்னும் சொல்ல போனாக பாலியல் பலாத்காரம் இல்லாட்டினா கொலை போன்ற குற்றங்கள் ஈடுபடுகிற குழந்தைகளை தான் உள்ளே வைக்கணுமே தவிர மீதி எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் தான் இருக்குது. உள்ளே வைக்கணும்னு அவசியமே கிடையாது. செல்ஃபோன் திருடுனதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க, லைசன்ஸ் இல்லாமல் அவன் போனான்றதுக்காக அவன் மேலே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நேற்று அந்த குழந்தைகளோட இதை பார்க்கும்போது சின்ன சின்ன குற்றத்துக்கு உள்ளே வைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இப்படி உள்ளே வைக்கிற அந்த கைது அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் மேலேயும் அந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டில் இருக்கக்கூடிய சேர்பர்சன் மேலேயும் நம்ம வந்து இது கண்டெம்ட் கேஸ் போடணும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க மேலே. எப்படி உள்ளே வைக்க முடியும் குழந்தைகளை? 2000 குழந்தைகள் இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 8 கூர்நோக்கு இல்லங்கள் தமிழகத்தில் இருக்குது, 6 அரசு 2 தனியார் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்கும் 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2000 குழந்தைகள் எப்படி அடைக்க முடியும்? இத்தனை கூர்நோக்கு இல்லத்தில் எப்படி அடைக்க முடியும்? எப்படி வந்து இவ்வளோ சிஸ்டம் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதான் நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த குழந்தைகள் வந்து ஒன்றும் பயமுத்தலாம் இல்லை, உள்ள டார்ச்சர் நடந்திருக்கு, மிகப்பெரிய வயலேஷன் நடந்திருக்கு, பெயில் கூட எடுக்க முடியல. குழந்தைகள் வந்துட்டு இதுக்கே வந்து ஈவன் ஐபிசி கிரைம்ஸ்லாம் கிடையாது, சாதாரண குற்றங்களில் உள்ளே போகிறவங்களுக்கு கூட இன்றைக்கி பெயில் எடுக்க முடியாமல் நிலை தான் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ண முடியாமல் குழந்தைகளை வந்து ஒரு குற்றவாளி போல ஒரு பிரச்சனையை நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியாது. சில பிரச்சனை சமூக சார்ந்த அந்த பிரச்சனையை நம்ம அணுகுனாதான் அதுக்கு வந்து முழுமையான தீர்வு இருக்க முடியும். இதை மாதிரியான குழந்தைகளை வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அது ஜேஜே ஆக்ட் அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி 2000 இருக்கட்டும் இல்லை 2006 கொண்டு வந்த திருத்த சட்டமாக இருக்கட்டும், குழந்தைகளை வந்து ரொம்ப பிரமாதமாக அதில் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. போலீசிங்காக இருக்குது சட்டம் முழுவதும். நான் சொல்ல வரேன், யூனிஃபார்ம் அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் சீருடை இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே நடந்துக்கிற விதங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். எங்களுடைய ஆய்வில், சயின்டிஃபிக் ஆய்வில் இந்த மாதிரி குழந்தைகள் கைது செய்யப்பட்டதில் தரவாக தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பார்த்ததில் 42% பெற்றோருக்கு தெரியாமல் உள்ள வச்சுருக்கிறாங்க. 42% அரெஸ்ட்டில் குழந்தைகளை வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் உள்ள வைக்கிறாங்க. 52% உள்ள குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உள்ளே வந்து எங்களை வந்து போலீஸ் அடிக்கிறாங்க, உள்ளே வந்து அடிக்கிறாங்கன்றாங்க. நிறைய வழக்குகளில் வந்து போலீஸ் அடித்த உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் போன பல வழக்குகள் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நம்ம எடுத்து 1000 கதைகள், கண்ணீர் கதைகள் இருக்குது. போலீஸ் அடித்து கை முறித்து உள்ளே அனுப்பலையா? உள்ளே நடக்கிற டார்ச்சர் வேறு, போலீஸ் அடித்து உள்ள அனுப்பின. நீங்கள் இந்த வாதங்களை ஒரு பக்கம் வைத்தாலும் கூட சமீபத்தில் மத்திய அரசு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கான வயது அப்படிங்கிறது நீங்கள் 18 குறைப்பதற்கான ஒரு சட்டத்திருத்தம். நீங்கள் இது தொடர்பாக அந்த நேரத்தில் பேசிய மேனகா காந்தி 50 விழுக்காடு பதின்பருவத்தினர், அதாவது 16 18 வயதிற்குட்பட்டவர்கள் தெரிந்தே நாம் அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறத காட்டியே நம்ம வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலான்னு தெரிந்தே மிக கடுமையான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் அல்லது ஈடுபட வைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்க. அப்போது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடுமையான குற்றங்களில் ஈடுபட வைக்கப்படுகிறார்கள் அல்லது ஈடுபடுகிறார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை மேனகா காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் முற்றிலும் தள்ளிவிட முடியுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி ஏன் 100 விஷயத்துக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ண நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 1565 ரேப் நடந்திருக்கு. அதில் 1110 ரேப் வந்து குழந்தைகள் மீது, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு குழந்தைகள் மீது ரேப் நடக்குது. இதை மேனகா காந்தி ஏன் கையில் எடுக்கலைன்றது என்னுடைய கேள்வி. நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகள் வந்து கருவிகள் தான். அவங்க வந்து 16 இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய தோற்றத்தை பாருங்கள். அந்த அங்கே இருக்கக்கூடிய அவன் அழுதுட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், என்ன இங்கேருந்து வெளியில் அனுப்புங்கன்ற தோரணை இருக்குது. எல்லாமே டீல் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 32 விழுக்காடு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. அதில் சில அமைச்சர்கள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரேப் வழக்கே இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? உட்காந்து சட்டம் போடுறவங்க மேலேயே ரேப் வழக்கு இருக்கு. அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்?